இணைந்திருக்கின்றோம் இன்றைய நாளுக்குரிய பத்திரிகைகள் ஒரு பார்வையூடாக. அதாவது இன்றைய நாளில் என்ன பத்திரிகைகளில் வந்திருக்கிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். இன்றைய நாளுக்கான பத்திரிகைகளில் நாங்கள் எங்களுடைய கைவசம் இருக்கின்ற வலம்புரி, தினக்குரல், உதயன், ஈழநாடு பத்திரிகைகள் வரிசையில் முதலில் இன்றைய பத்திரிகைகளில் வலம்புரியினுடைய செய்திகளை இணைத்துக் கொள்ளலாம். வலம்புரியினுடைய இன்றைய பிரதான தலைப்பிடல் செம்மணி மனித புதைகுழி நேற்றும் 11 எண்பு தொகுதிகள் மீட்பு என்றவாறு காணப்படுகின்றது. இதில் 3 சிறுவர் உடையது. செம்மணி மனித புதைக்குழியில் இருந்து நேற்று வெள்ளிக்கிழமை 3 சிறுவர்களுடைய எண்புக்கூட்டு தொகுதியுடன் 11 எண்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டிருக்கின்றன. செம்மணி மனித புதைக்குழிய 3ஆம் கட்ட அகழ்வு பணியின் 17ஆம் நாள் அகழ்வு நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்றது. இது குறித்து கருத்து வெளியிட்ட சட்டத்தினர் ரஜிதா தெரிவித்ததாவது: 13 எண்புக்கூட்டு தொகுதிகள் நேற்று அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எண்புக்கூட்டு தொகுதிகளில் சிறுவர்களுடைய 3 எண்புக்கூட்டு தொகுதி உட்பட 11 எண்புக்கூட்டு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன என்றும் சொல்லியிருக்கின்றார். இந்நிலையில் செம்மணி மனித புதைக்குழியில் இதுவரை நடைபெற்ற அகழ்வு பணிகளின் போது 296 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் 290 எண்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இங்கே அமைந்திருக்கிறது. ஏனைய செய்திகள் வரிசையிலேயே பார்க்கின்ற பொழுது, வடக்கை வந்தடைந்த பாரிய சூரிய கலங்கள். நாடு முழுவதும் பகல் நேரங்களில் சூரிய சக்தி மூலம் தேவைக்கு அதிகமாக உற்பத்தியாகும் மின்சாரத்தை சேமித்து இரவு நேரங்களில் பயன்படுத்தும் நோக்கில் அரசாங்கத்தால் நிறுவப்பட உள்ள பாரிய அளவிலான மின் சேமிப்பு கலங்கள், அதாவது பேட்டரி ஸ்டோரேஜ் சிஸ்டம், நேற்று யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சிக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. இந்த மின்கலங்கள் கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணம் மாவட்டங்களில் நிறுவப்பட உள்ள நிலையில் அவற்றின் வருகை மற்றும் முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளை பாராளுமன்ற உறுப்பினருக்கான இளங்குமரன் நேரில் சென்று பார்வையிட்டார். மேலும் வடக்கு மாகாணத்தில் புதுப்பிக்கத்தக்க சக்தி பயன்பாட்டை மேம்படுத்துவதற்கான முக்கிய முன்னேற்றமாக இந்த திட்டம் கருதப்படுகிறது என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது. கிளிநொச்சி பாடகர் கைது, சீமான் கண்டனம். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள ஈழத்து பாடகரை இலங்கை அரசாங்கம் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தி இருக்கின்றார் என்கின்றவாறும் ஒரு செய்தி அமைந்திருப்பதை நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. கொரோனா தீ விபத்தில் மரணம் அடைந்தோர் எண்ணிக்கை 13ஆக உயர்ந்ததாகவும் ஒரு செய்தி இடம் பிடித்திருக்கிறது. அதாவது இந்த கொரோனா தீ விபத்திலே மரணித்தோருடைய எண்ணிக்கை அளவை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். அடுத்தது, உரமானிய தொகை 5000 ரூபாவினால் அதிகரிப்பு. அரசாங்கத்தினால் ஒரு ஹெக்டேருக்காக வழங்கப்படும் உரமானிய தொகை 5000 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது என விவசாய அபிவிருத்தி ஆணையாளர் நாயகம் தம்மிக்க ரணதுங்க தெரிவித்துள்ளார் என்கிற செய்தியும் காணப்படுகிறது. விமல் வீரவன்சவின் ஊடக செயலாளர் கைது. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவின் முன்னாள் ஊடக செயலாளர் பிரசாத் மஞ்சு நிதி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது. தீவிரமடையும் பருவக்காற்று வடக்கிலும் வேகமெடுக்கும். நாட்டைச் சூழவுள்ள பிராந்தியத்தில் தென்மேற்கு பருவக்காற்று தீவிரம் அடைந்துள்ளதன் காரணமாக நாடளாவிய ரீதியில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்திருக்கிறது. அதற்கமைய இன்று சனிக்கிழமை மாலை 3:30 மணி வரை வடக்கு, மத்திய, சப்ரமோ மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும், திருவண்ணாமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும், மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை ஏதேனும் அவசர நிலைமைகள் ஏற்படின் உடனடியாக பிரதேச அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகளை தொடர்பு கொள்ளுமாறும் மேலதிக விவரங்களுக்கு 117 என்ற அவசர உதவி எண்ணை அளிக்குமாறும் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவித்திருக்கிறது என்ற அந்த செய்தி. அதிபர் சேவை 3 போட்டி பரீட்சை நாளை. 2025ஆம் ஆண்டில் விண்ணப்பம் கோரப்பட்ட இலங்கை அதிபர் சேவையின் 3ஆம் தரத்திற்கான ஆட்சேர்ப்புக்கான வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை நாளை 7ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த பரீட்சைக்கான அனுமதி அட்டைகளை பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தின் ஊடாக பதிவிறக்கம் செய்து கொள்ள முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த பரீட்சையானது கடந்த ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி நடாத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்த போதிலும் தவிர்க்க முடியாத காரணங்களால் பரீட்சை ஒத்தி வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி. மின்சாரத்தை சேமிக்கும் கட்டமைப்பு வவுனியாவில் ஆரம்பம் என்கின்ற செய்தி. வெளிநாட்டில் பதுங்கினாலும் குற்றமிழைத்த அரசியல்வாதிகள் தப்ப முடியாது. அமைச்சர் ஹர்ஷன. பொன் சிவகுமாரின் 52வது அதாவது பொன் சிவகுமாரனின் 52ஆம் ஆண்டு நினைவேந்தல் நேற்று உரும்பிராயில் என்கிறவாறும் ஒரு
செய்தி இடம் பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இது முக்கிய செய்தியாக நாங்கள் பார்க்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது. உட்பக்க செய்திகளுக்குள் செல்வமாக இருந்தால் உட்பக்க செய்திகள் வரிசையிலே பார்க்கின்ற பொழுது இயக்கச்சி பண்ணையில் தீ. இயக்கச்சியில் உள்ள சக்தி விவசாய பண்ணையில் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை பிற்பகல் சுமார் 3:30 மணியளவில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது என்றும் 6:30 மணியளவில் கட்டுப்பாட்டுக்குள்ளது கொண்டு வரப்பட்டதாகவும் அந்த செய்தி காணப்படுகிறது. புத்தூரில் விபத்து, 3 படுகாயம் என்கிற செய்தி. தமிழர்கள் மீதான இனவாதம் இன்னமும் முடிவுக்கு வரவில்லை. பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் சுட்டிக்காட்டு. லிட்ரோ சமையல் எரிவாயு விலையில் மாற்றம் இல்லை என்கிற ஒரு செய்தியும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அது முக்கிய செய்தியாக அமைந்திருக்கிறது. மீண்டும் சரிந்தது இலங்கை ரூபாய். தரமற்ற முதியோர் இல்லங்களுக்கு தடை, சட்டங்களை மீறினால் கடும் நடவடிக்கை. உலகப் போரை காரணம் காட்டி அரசாங்கம் தப்பிக்க முடியாது, முஜிபுர் ரஹ்மான் சாடல் போன்ற செய்திகள் உட்பக்கத்திலே காணப்படுகின்றது. வடமாகாண தைக்வோண்டா போட்டி 13 பதக்கங்களை கைப்பற்றி முல்லைத்தீவு தண்டுவான் மகாவித்தியாலயம் சாதனை என்கிற தலைப்பிலும் ஒரு செய்தி இங்கே இடம் பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான ஒருநாள் தொடரை கைப்பற்றியது பாகிஸ்தான். அதிர்ந்தது ரோம் அரங்கம். ஈட்டி எறிதலில் இலங்கை வீரர் புதிய மைல்கல். இலங்கையின் 23 வயதுடைய இளம் தடகள வீரரான ருமேஷ் பத்ரக ரோம் டைமண்ட் லீக் தொடரில் 92.62 மீட்டர் தூரத்துக்கு ஈட்டியை எறிந்து உலகையே வியப்பில் ஆழ்த்தியுள்ளார். அதாவது ஈட்டி எறிதலில் இலங்கை வீரர் புதிய மைல்கல் என்கிற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது. இதன் மூலம் கடந்த 20 வருடங்களாக ஆண்ட்ரியாஸ் தோர்ஷ் வில்சன் வசம் இருந்த 90.34 மீட்டர் ரோம் டைமண்ட் லீக் போட்டி சாதனையை முறியடித்து இளம் வயதிலேயே உலக தடகள அரங்கில் இலங்கையின் கொடிய ரமேஷ் பத்ரக உயர பறக்க விட்டுள்ளார் என்றும் அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது என்று அந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது யாழில் தரமற்ற பானாட்டினை உற்பத்தி செய்தவருக்கு 6 மாத கால சிறை. அதாவது தரமற்ற பாணி பனாட்டினை உற்பத்தி செய்தவருக்கு 6 மாத கால சிறை தண்டனை விதித்த நீதிமன்றம் அதனை விநியோகித்தவருக்கு 8,000 ரூபாய் தண்டமும் விதித்திருப்பதாக ஒரு செய்தியும் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. செயற்பட்டு மகிழ்வோம் நிகழ்வு பொன்னாலை கட்டுவன் வடக்கு ஸ்ரீ துர்கா சனசமூலியமும் ஸ்ரீ துர்கா முன்வெளியும் இணைந்து நடாத்துகின்ற செயற்பட்டு மகிழ்வோம் நிகழ்வு நாளை ஞாயிற்றுக்கிழமை மதியம் 2 மணிக்கு ஸ்ரீலங்கா அதாவது ஸ்ரீ துர்கா விளையாட்டு மைதானத்திலே இடம்பெற இருப்பதாக அந்த செய்தி. யாழ் போதனா வைத்தியசாலை விடுதி இலக்கம் 27 13/5/2026 அனுமதிக்கப்பட்டு 2/6/2026 இறந்து போன கண்ணன் குணரத்தினம் விலாசம் அரசரி கொக்குவில் மேற்கு கொக்குவில் யாழ்ப்பாணம் மற்றும் தேசிய அடையாள அட்டை இலக்கம் 196417001793 என்பது சரளமானது யாரும் உரிமை கோரப்படாத நிலையில் உள்ளது. எனவே குறித்த சடலத்தினை அடையாளம் காட்டுதவுமாறு யாழ் போதனா வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளர் கேட்டுக்கொண்டுள்ளார் என்று இந்த செய்தி இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏனைய செய்திகள் வரிசையிலே பார்க்கின்ற பொழுது சுகாதார ஊழியர் நியமனத்தில் முறைகேடு யாழ் போதனா முன்பாக பாரிய போராட்டம் என்கிற செய்தி. கிளிநொச்சியில் திடீர் வாகன சோதனை, போக்குவரத்து போலீசார் அதிரடி. சோமஸ்கந்தா கல்லூரியில் இடம்பெற்ற மாணவர் பாராளுமன்ற தேர்தல் என்கிற செய்தி. 7வது வெள்ளியாக தொடரும் மயிலிட்டி போராட்டம், ரவிகரன் எம்பி பங்கேற்பு. நெல்லியடியில் சுகார சீர்கேடு, பலசரக்கு கடைக்கு 20,000 அபராதம் என்ற ஒரு செய்தி. உலக செய்தி பக்கத்தை பார்த்தால் பாஜகவில் இருந்து விலகினார் கே அண்ணாமலை என்கிற செய்தி. பாதுகாப்பற்ற உணவால் ஆண்டுக்கு 15 லட்சம் பேர் பலி, உலக சுகார நிறுவனம் எச்சரிக்கை என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி இங்கே இடம் பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதுவும் முக்கிய செய்தி ஒன்றாகவே இங்கே அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய செய்திகள் வரிசையிலேயே பார்க்கின்ற பொழுது போர் நிறுத்தத்துக்கு உக்ரைன் தயார், மீண்டும் அழைப்பு விடுத்தார் ஜெலன்ஸ்கி என்கிற செய்தி. ஓமானின் எண்ணெய் முனையம் அருகே தாக்குதல். 7 வருடங்களின் பின் வடகொரியா செல்லும் சீன ஜனாதிபதி. லெபனான் இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை நிராகரித்த ஹிஸ்புல்லா போன்ற செய்திகளும் காணப்படுகிறது. யாழ்ப்பாண ராட்சிய இறுதிமேனன் சங்கிலியனின் 407 வருட நிபுதினம் இன்று என்ற அந்த படத்துடன் ஒரு செய்தி. யாழ் வண்ணை வடகிழக்கு கலட்டி ஸ்ரீ வீரகத்தி பிள்ளையார் தேவஸ்தான பராவ வருடம் பிரமோற்சவத்தில் நாளை ஞாயிற்றுக்கிழமை கணபதி கோபம் இடம்பெற இருப்பதாகவும் ஒரு செய்தி.
போதை வஸ்து கடத்திய பெண்ணின் 30 மில்லியன் சொத்துக்கள் முடக்கம் என்ற செய்தி. சட்டவிரோதமான முறையில் சொத்துக்களை சேர்த்த குற்றச்சாட்டின் கீழ் கொழும்பு 14 பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரின் சுமார் 300 லட்சம் 30 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை முடக்குவதற்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பதாக அந்த செய்தி. டயஸ்போராவை மகிழ்விக்க அரசியல் பழிவாங்கல் அரசு செய்வதாக சமன் பிரிய குற்றச்சாட்டு. இலங்கை சிறையில் உள்ள மீனவரை விடுவிக்க ஆவண செய்க புதுச்சேரி முதலமைச்சர் கடிதம். லாப் சரிவாயின் விலையில் மாற்றம் இல்லை. லாப் சரிவாயின் ஜூன் மாத விலையில் எவ்வித மாற்றமும் மேற்கொள்ளப்படாது. இதன்படி 12.5 கிலோகிராம் எரிவாயு சிலிண்டர் 6245 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படும் என்கிற ஒரு செய்தி காணப்படுகின்றது. வங்கியில் ரூபாய் 3.5 கோடி கொள்ளை, உதவி முகாமையாளர் உட்பட 2 கைது போன்ற செய்திகளும் இன்றைய வலம்புரியிலே இடம்பிடித்திருக்கிறது. இறுதிப்பக்கத்திலே பார்த்தால் அரசாங்கத்தின் செயற்பாடுகளால் மின் கட்டணம் விரைவில் உயரும். ஐக்கிய ஒருங்கிணைந்த தொழிற்சங்கம், அதாவது அரசாங்கம் உலக சந்தை விலையை விட அதிக விலைக்கு எரிபொருளை கொள்வனவு செய்வதால் மின்சார கட்டணம் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளதாக ஐக்கிய ஒன்றிணைந்த தொழிற்சங்கத்தினுடைய கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ஆனந்த பாலித தெரிவித்துள்ளார் என்றவாறு அந்த செய்தி அமைந்திருக்கிறது. இவைதான் இன்றைய வலம்புரி பத்திரிகையிலே வெளியாக இருக்கக்கூடிய செய்திகள். அடுத்து நாங்கள் ஈழநாட்டு பத்திரிகையுடைய செய்திகளை பார்க்கலாம். இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான தலைப்பிடலாக எங்களை அசைக்கவும் முடியும் என்று எளிதாக எண்ணிவிட வேண்டாம், அமைச்சர் சுசில் ரணசிங்க எச்சரிக்கை. தேசிய மக்கள் சக்தி என்பது வெறும் அரசியல் இயக்கம் மட்டுமல்லாமல் அது ஒரு முறையான ஒழுக்கமும் பலமான கட்டமைப்பும் கொண்ட மக்கள் சக்தி என்பதால் எங்களை அசைக்க முடியும் என யாரும் எளிதாக எண்ணிவிட வேண்டாம் என்று தேசிய மக்கள் சக்தியின் வீடமைப்பு நிர்மாணிப்பு மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய அவர், தங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அரசியல் அதிகாரம் என்பது ஊழியர்கள் மற்றும் ஒட்டுமொத்த பொதுமக்களின் நலனுக்காகவே பயன்படுத்தப்படுமே தவிர எக்காரணம் கொண்டும் தனிப்பட்ட தேவைகளுக்காக பயன்படுத்தப்படாது என்பதை மிக தெளிவாக குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எங்களுக்கு எதிராக அரசியல் செய்யும் மாற்று கட்சியின் தலைவர்கள் கூட ஊழியர்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்களிடம் எந்தவித அரசியல் பழிவாங்கல்களோ அல்லது அநீதிகளோ காட்டப்பட மாட்டாது. அதிகாரத்தை எந்த எல்லைக்குள் பயன்படுத்த வேண்டும் என்ற தெளிவு எங்களுக்கு இருக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டிருப்பதாக இன்றைய நாளுக்குரிய பிரதான தலைப்பிடல் தொடர்ந்து செல்வதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள், அமெரிக்க ஒப்பந்த பின்னடைவால் இலங்கைக்கு புதிய வரி ஆபத்து, கர்டி டி சில்வா எச்சரிக்கை. இலங்கை அரசாங்கம் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடாத்தியதாக கூறினாலும் இதுவரை எந்த ஒரு முறையான ஒப்பந்தமும் எட்டப்படவில்லை. இதன் விளைவாக இலங்கைக்கு புதிதாக 12.5% வரி விதிக்கப்பட வாய்ப்பிருக்கின்றது என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கர்டி டி சில்வா தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும், புத்தூரில் நடந்த கோர விபத்து 3 இளைஞர்கள் கவலைக்கிடம். புத்தூர் பகுதியில் வெள்ளிக்கிழமை நேற்று இரவு இடம்பெற்ற கடுமையான வீதி விபத்தில் 3 படுகாயமடைந்திருக்கின்றனர். மட்டுவில் பகுதியில் இருந்து புத்தூர் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த டிப்பர் வாகனத்துடன் திடீரென வீதியை குறுக்காக கடந்த ஓட்டோ மோதியதன் விளைவாக இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மோதலின் தாக்கத்தினால் டிப்பர் வாகனம் ஓட்டோவின் மீது ஏறி சென்றதாகவும் அதில் பயணித்த 3 இளைஞர்களின் கால்களில் பாரிய காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. காயமடைந்தவர்கள் உடனடியாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன என்ற அந்த செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக எழுச்சி பாடகர் கைது, ரஜீவன் எம்பி விசனம். சில பாடல்கள் கலை வெளிப்பாடுகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டு ஆயுதவாதத்தை உருவாக்குகின்றன என வாதிடுவது யதார்த்தத்திற்கு புறம்பான அணுகுமுறையாகும் என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு, டாலரின் ஏற்ற இறக்கங்கள் பொருளாதார நெருக்கடி அல்ல, அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவிப்பென்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், மத்திய வங்கி நிதி அமைச்சு கைகோர்ப்பது அவசியமானது, ரவி கருணாநாயக்க சுட்டிக்காட்டு என்ற ஒரு செய்தி. நெருக்கடிகளை தாண்டி நாட்டை மீட்டெடுக்க சகலரும் இணைவோம், சஜித் பிரேமதாச அழைப்பு போன்ற செய்திகள் இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள்,
யாழ் போதனா வைத்தியசாலையின் சுகாதார தொண்டர்கள் போராட்டம், ஆட்சேர்ப்பில் முன்னுரிமை வழங்க கோரி. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் நீண்ட காலமாக தொண்டர்களாக சேவையாற்றி வந்த சுகாதார தொண்டர்கள் இன்று கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சுகாதார உதவியாளர் பணியிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு மேற்கொள்ளப்படும் போது சேவை அடிப்படையில் சுகாதார தொண்டர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசம் முன்னர் உறுதியளித்திருந்தார் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்திருந்தனர் என்று அது தொடர்பான புகைப்படமும் இங்கே பிரசுரமாக இருக்கின்றது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் எழுச்சி பாடல் சர்ச்சை, போலீஸ் தரப்பு விளக்கம். தடை செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை ஊக்குவிக்கும் பாடல்களை பாடியமைக்காக சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டது தொடர்பாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் தவறான தகவல்கள் குறித்து இலங்கை போலீசார் விளக்கம் தந்திருக்கின்றனர். பொழுதுபோக்கு நிகழ்வுகளில் இசை நிகழ்ச்சிகளுக்கு முழுமையான தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் கூற்றுக்கள் தவறானவை என்றும் அவை மக்களை தவறாக வழிநடத்துபவை என்று போலீசார் அறிக்கையில் வலியுறுத்தி இருக்கின்றனர். மே 31 அன்று சாவகச்சேரி நாவக்குழியில் இடம்பெற்ற ஒரு இசை நிகழ்ச்சியின் போது விடுதலை புலிகள் தொடர்பான பாடல்களை பாடியதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டின் பேரில் கிளிநொச்சி உதயநகரை சேர்ந்த 24 வயது இளைஞர் ஒருவர் ஜூன் 2 அன்று கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கின்றது என்ற அந்த செய்தியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் கரடி சில்வாவா என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இனிமேல் ஒருபோதும் நான் அரசியலுக்கு வரமாட்டேன், அலிஸ் சப்தி திட்டவட்டம் என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் இங்கே பிரசுரமாக்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய ஈழநாடு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கமாக எதிரணி கட்சிகளின் தலைமைத்துவ வறுமை என்ற தலைப்பிடலோடு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கம் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் மயிலட்டி பகுதியில் மக்களின் காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி தொடரும் போராட்டம் என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் முத்துத்தம்பி மகா வித்தியாலயத்தில் உலக சுற்றுச்சூழல் தினம் கடைபிடிப்பு என்ற தலைப்பிடலோடு அது தொடர்பான புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரமாக்கி இருக்கிறது. தொடர்ச்சியாக முதியோர் இல்லங்களுக்கு இனி புதிய விதிமுறைகள், களுத்துறை தீ விபத்தை அடுத்து நடவடிக்கை. களுத்துறை அங்குருவா தொட்ட முதியோர் இல்லத்தில் ஏற்பட்ட கொடூர தீ விபத்தை தொடர்ந்து நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து முதியோர் இல்லங்களையும் பதிவு செய்வதையும் ஒழுங்குபடுத்துவதனையும் கட்டாயமாக்கும் புதிய விதிமுறைகளை அமுல்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கின்றது. இதற்கான விரிவான வழிகாட்டுதல்கள் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டு மாகாண சபைகளின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட உள்ளதாக கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக அதிகாரமளித்தல் அமைச்சர் கலாநிதி உபாலி பன்னிலகே தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும் எந்த தேர்தலையும் எதிர்கொள்ள தயார் நாமல் ராஜபக்ச கூறுகிறார் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் கோட்டாவை சிக்க வைக்க சிஐடியினர் சதித்திட்டம் சாடுகின்றார் சரத் வீரசேகர் என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இயற்கையை பாதுகாப்பது குறித்து மாணவர்களை விழிப்பூட்டும் நிகழ்வு என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடு வழங்குவதில் அரசு இழுத்தடிப்பு, இம்ரான் எம்பி குற்றச்சாட்டு போன்ற செய்திகளும் இங்கே பிரசுரமாக்கி இருக்கின்றன. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய ஈழநாடு பத்திரிகையினுடைய இறுதி பக்க செய்திகளுக்குள் எரிவாயு, நீர், மின்சார கட்டணங்கள் உயரும், தொழிற்சங்க கூட்டமைப்பு எச்சரிக்கை. லெட்ரோ எரிவாயுவின் விலை மாற்றம் இல்லை என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் இங்கே பிரசுரமாக்கி இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய ஈழநாடு பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக பிரசுரமாக்கி இருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் யாழ் தினக்குரல் பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். தினக்குரல் பத்தினுடைய இன்றைய பிரதான தலைப்பிடல் செம்மணி மனித புதைகுழி 300 எட்டும் எலும்புக்கூடுகள், நேற்றும் 11 எலும்புக்கூடுகள் மீட்பு, இதுவரை 106 சான்று பொருட்கள் மீட்பு என்று நாங்கள் பார்த்த ஒரு செய்திதான். டெங்கு பரவல் தீவிரம், தொற்று 35,000, 20 பேர் உயிரிழப்பு இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பதிவாகியுள்ள விடயம் தொடர்பாக அந்த செய்தி. விமலின் முன்னாள் ஊடக செயலாளர் FCID-யால் கைது என்கிற ஒரு செய்தி. LTTக்கு ஆதரவாக பாடல் உள்ளடக்கத்தை மாற்றியமைக்க கைது என்கிற ஒரு செய்தி. அதாவது பொழுதுபோக்கு நிகழ்வுகளில் இசை நிகழ்ச்சிகளுக்கு முழுமையான தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் கூற்றுக்கள் தவறானவை என்றும் அவை மக்களை தவறாக வழிநடாத்தும் என்கின்ற விதத்திலும் இந்த கருத்து தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இங்கே
காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே பாடல் உள்ளடக்கத்தை மாற்றியமைக்க கைது என்ற தலைப்பிலே அந்த செய்தி. ஆகவே இதனை இன்று போலீசார் ஒரு அறிக்கையில் வலியுறுத்தியிருக்கிறார். தடை செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு ஊக்குவிக்கும் பாடல்களை பாடியமைக்காக சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்ட தொடர்பாக சமூக ஊடகங்களில் பெறவரும் தவறான தகவல் குறித்து இலங்கை போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர். மே 31 அன்று சாவச்சேரி நாவக்குழியில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியின் போது விடுதலை புலிகள் தொடர்பான பாடல்களை பாடியதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டின் பேரில் கிளிநொச்சி உதயநகரைச் சேர்ந்த 24 வயது இளைஞர் ஒருவர் ஜூன் 2 அன்று கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்பட்டதைத் தொடர்ந்து இந்த விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பிரதேச குற்றப்புலனாய்வு பணியத்தின் விசாரணையில் சந்தேக நபர் அந்த நிகழ்விலிருந்து 2 பாடல்களை திருத்தி விடுதலை புலிகளை போற்றும் வகையிலும் தனது சமூக வலைதள கணக்கில் பதிவேற்றியது தெரிய வந்துள்ளது. இணையத்தில் வைரலாக பரவுவதை எளிதாக்கும் வகையில் தடை செய்யப்பட்ட குழுவிற்கு ஆதரவான உள்ளடக்கத்தை சேர்க்கும் விதமாக அந்த பதிவுகள் வேண்டும் என்றே மாற்றியமைக்கப்பட்டதாக சந்தேக நபர் 1979 ஆண்டின் 48ஆம் இலக்க பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் 3 பிரிவின் கீழ் 3 ஜூன் 3 அன்று சாவச்சேரி நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு ஜூன் 17 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். குடிமக்கள் அரசியலமைப்பு சட்டம் மற்றும் பொருந்தக்கூடிய அனைத்து சட்டங்களுக்கு இணங்க செயல்பட வேண்டும் என்று இலங்கை போலீசார் மீண்டும் வலியுறுத்தியதுடன் தவறான சமூக ஊடக தகவல்கள் மூலம் பொதுமக்கள் தவறாக வழிநடாத்த வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டனர் என்றும் அந்த செய்தி காணப்படுகின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளை முடக்க வேண்டாம் வசந்த முதலிகையை சுட்டிக்காட்டு என்கிற செய்தி. காணிகள் விடுவிப்பை வலியுறுத்தி மயிலட்டியில் கவன ஈர்ப்பு. அனுர அரசு ஏமாற்றி விட்டது சுகாதார தொண்டர்கள் கவனஈர்ப்பு போராட்டம் என்கிற செய்தி. திருநெல்வேலி சந்தியில் விபத்தில் சிக்கிய இளைஞன் பலி. யாழ்ப்பாணம் திருநெல்வேலி சந்தியில் இடம்பெற்ற விபத்தில் படுகாயமடைந்த இளைஞர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இவ்வாறு உயிரிழந்தவர் வைரவர் கோவிலடி கோண்டாவில் கிழக்கைச் சேர்ந்த சூரியகுமார் கையூரன் வயது 33 என்ற இளைஞர் என்றும் அந்த செய்தி இங்கே அமைந்திருப்பதை விபத்து தொடர்பான செய்தியாக அது அமைந்திருக்கின்றது. பால் வியாபாரம் செய்யும் மேற்படி இளைஞன் மோட்டார் சைக்கிள் கடந்த மாதம் 24ஆம் தேதி அதிகாலை சந்தியை கடந்த போது பட்டர வாகனம் மோதியதில் படுகாயமடைந்தார். படுகாயமடைந்தவர் யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று வெள்ளிக்கிழமை அதிகாலை உயிரிழந்திருக்கிறார். இம்மரணம் தொடர்பில் யாழ் போதனா வைத்தியசாலை திடீர் மரண விசாரணை அதிகாரி திருமதி ஆண்டல்னா வின்சன் தயான் விசாரணைகளை மேற்கொண்டார். சாட்சிகளை கோப்பாய் போலீசார் நெறிப்படுத்தினர் என்றும் இங்கே அந்த செய்தி காணப்படுகிறது. போதைப்பொருள் கடத்தல் மூலம் ஈட்டிய 300 மில்லியன் சொத்துக்கள் முடக்கம். எரிவாயு விலை மாற்றமில்லை என்கிற செய்தியும் காணக்கூடியதாக இருக்கிறது. சைபர் குற்றங்களை தடுக்க இலங்கை சீனா கூட்டு சட்டம் அமுலாக்க நடவடிக்கை என்கிற ஒரு செய்தியும் இங்கே அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது முக்கிய செய்தியாக அமைந்திருக்கிறது. இவைதான் இன்றைய முக்கிய செய்திகளாக நாங்கள் இங்கே பத்திரிகைகளிலே பார்க்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது.